ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். டெய்லியுமே மார்னிங் எபிசோட் முடிஞ்ச கையோட ரைடர் சார் சைட்லேருந்து ஏதாவது ஒரு குட்டி அப்டேட் வந்துருது. இன்றைக்குமே அது மாதிரி தான். இன்றைக்கி வந்து அந்த கிச்சன் அந்த ரொமான்ஸ் நடந்துச்சு இல்லையா, ஆக்சுவலாக அந்த ட்ரீம் தான், இருந்தாலும் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரீமில் வந்து காவேரி கிட்ட சொன்னதானடி தெரியும் சோன் பப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி வந்து ஒரு நிக் நேம் ஆட் ஆகிட்டே போகுது. நேற்று பொய்க்கோழி, இன்றைக்கி சோன் பப்படி, 2 நாளைக்கு முன்னாடி விஷ பாட்டல் அப்படின்னு சொல்லி நிறைய நிக் நேம்ஸ் வந்து ரீசெண்ட் டைமாக விஜய் வந்து காவேரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த டைலாக் அந்த சீனை வந்து போஸ்ட் பண்ணி சொன்னதானடி தெரியும் என் சோன் பப்படி ஊருக்கு கிளம்புற அவசரத்துல இந்த காட்சியை ரொம்ப குட்டியா எழுதிட்டோமோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நிறைவாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சின்னதாக எழுதிட்டுமேன்னு ஃபீலிங்கோட தான் ஊருக்கு நான் போனேன். பட் ஆனால் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைவாக வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க போல். ஸோ அந்த விஷயத்த ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு வச்சுட்டாங்க அந்த கனவை. எனிவேஸ், காவேரிக்கு இவ்வளோ அழகான கனவுலாம் வரும்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸாக அதுவும் இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுல இருந்து தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் காவேரியோடைய அந்த கனவு சீன் இருந்துச்சு. அவங்க நிவின் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது எந்திரிச்சதுமே மேடம் வந்து விஜய் முகத்தில் முடிச்ச மாதிரி ஒரு குட்டி கனவு கண்டாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒன் மோர் பியூட்டிஃபுல் கனவு ஆட் ஆகியிருக்கு. இது வரைக்கும் அந்த நிக் நேம்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச நிக் நேம் சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே வந்து ஆர்வக்கோளாறு தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.